சுகன்யா வந்து கேட்குறாங்க, "என்னடா குமாரு, மாமியார் வீட்லேருந்து வந்து அழைக்காமயே நீ மாமியார் வீட்டுக்கு போற போல இருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன சித்தி ஏதோ உளறிட்டு இருக்கீங்க? என்ன நான் எதுக்கு மாமியார் வீட்டுக்கு போறேன்?" அப்படின்னு சொல்றாங்க. "போ அப்ப இல்லையா? அப்போ எதுக்கு சுடர் எல்லாம் துணிமணிலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "யா துவைச்சது யூதி ஏதாவது மடிச்சு வச்சுட்டு இருப்பாளா இருக்குங்க சித்தி. நீங்க ஏதாவது தப்பா பார்த்து புரிஞ்சிருப்பீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் கூட கேட்டேன், என்ன ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாளே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அப்படின்னா நீங்க அவகிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட வந்து கேட்குறீங்க" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற பாட்டி, "ஏன்டா உன் பொண்டாட்டி பத்தி உன்கிட்ட வந்து அவ கேட்காம வேற யார்ட்டடா கேட்பா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லையே என்கிட்ட எதுவும் சொல்லலையே" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. "என்ன எல்லாரும் பெரிய மாநாடு போட்டுட்டு இருப்பீங்க போல இருக்கு" அப்படிங்கும்போது சக்திவேலு வராரு பேசிக்கிட்டே. அப்போ முத்துவேலு அப்பதான் வந்துட்டு மெதுவா நடந்து வாக்கிங் போனேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. வந்துட்டு "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல சுடர் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கிறா. இவங்கிட்டயும் குமரவேலுகிட்டயும் சொல்லலையாமா. அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்டா அவங்ககிட்ட சொல்லாம கிளம்புறாளா? கல்யாணம் ஆகி முதல்ல முதல்ல இவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னா, மாப்பிள்ளையோட போனா தான் நல்லாயிருக்கும். தனியா சுடர் போனா நல்லாவா இருக்கும்? ஆனா நீ இருக்கே குமாரு, என்ன ஏதுன்னே கண்டுக்கவே மாட்ட. டேய் இன்னமும் நீ கல்யாணம் ஆகலைன்னு நினச்சிட்டு இருக்கிறியாடா? உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்தாச்சு. அன்னைக்கே வந்து இதெல்லாம் பேசிட்டு தானே உனக்கு கல்யாணமே பண்ணோம். இப்ப என்னமோ எங்கேயோ காத்தடிக்குது, மழை அடிக்குதுங்கிற மாரி உட்காந்துட்டு இருக்கிற. என்னடா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பா நீங்க வேற ஏன்பா? அவ போற விஷயமே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உன்கிட்ட சொல்லியிருந்திருக்க மாட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரிடா போ. போய் என்ன ஏது, எதுக்கு திடீர்னு கிளம்புறான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எனக்கு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அப்பா கம்முனு இருங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் என்னடா உன் பொண்டாட்டி தான்டா ஊருக்கு கிளம்புறா அவங்க அம்மா வீட்டுக்கு. என்ன ஏதுன்னு போய் பாருடா போடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு போலான்னு இப்படி எந்திரிக்கிறப்போ கரெக்டாக சுடரே வந்துடுறாங்க பேக்கை தூக்கிட்டு. சுடரை பார்த்தோன்னே வந்துட்டு எங்க சக்திவேலு, "என்னம்மா திடீர்னு அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னியாம்மா சுகன்யா அப்பதான் சொல்லிட்டு இருந்தாப்புல. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மாமா நான் அம்மா வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அதாம்மா ஏம்மா என்னாச்சு? ஏதாவது வர சொன்னாங்களோ உங்க வீட்ல இருந்துக்கிது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நான் போறது அவங்களுக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உடனே குமரவேலு வந்துட்டு, "அப்பா இவ கிளம்பி போறது எனக்கே தெரியாது. அப்புறம் எப்படிப்பா எங்க அம்மாவுக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்றாங்க. "இதெல்லாம் மட்டும் நல்லா வக்கனையா பேசு. என்னன்னு போய் கேளுடா போடா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மாமா நான் கிளம்புறேன் மாமா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏம்மா ஏதாவது கோவமா? ஏன் முகமே ஒரு மாரி வாடி இருக்கு?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ முத்துவேலு வந்துட்டு, "டேய் சக்திவேலு ஒரு நிமிஷம் அமைதியா இரு நானே பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சுடர் இங்க வாம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேக் எடுத்துட்டே வராங்க. பேக் அங்கேயே வச்சுட்டு இங்க வாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வராங்க. அப்போ உடனே வடி வந்துட்டு, "ஏதாவது குமரவேலுக்கு ஏதாவது சொன்னானா? சண்டைக்கு இது போட்டானா? என்னன்னு சொல்லும்மா எதா இருந்தாலும் நாங்க கேட்குறோம்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே அப்பதான் இருந்துட்டு, "ஏன்டா டேய் என்னடா இப்ப உங்களோட த வால்தனத்த மறுபடியும் காமிக்க ஆரம்பிச்சிட்டியா? அமைதியாவே இருக்கவே மாட்டியா நீயி? கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகலன்னு புலம்ப வேண்டியது. கல்யாணம் ஆகி உன்னைய நம்பி ஒருத்தி வந்து இங்க வீட்ல உட்காந்துருக்கா. அவளோட சந்தோஷமா இருக்கிறத விட்டுப்புட்டு, ஏதோ ஒரு நெனப்புல சுத்திட்டு இருக்கிற. என்ன முந்தா நேத்து நீ தண்ணி போட்டப்பவே வந்துட்டு உன்னைய அப்பவே வந்து பேசியிருந்துருக்கணும். சரி போனா போதுன்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டி விடணும்னு நிறுத்திட்டோம். என்ன நெனச்சிட்டு இருக்கிற நீ? மறுபடியும் ஏதாவது வம்பு பண்ணானா? என்ன மறுபடியும் இங்க ரூம்ல வச்சு ஏதாவது தண்ணிக்கு இது போட்டானாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்லைங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்ப என்னதாம்மா பிரச்சனை? எதுக்கு திடீர்னு கிளம்புற? உங்க வீட்லயும் வர சொல்லல. எங்ககிட்டயும் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு கிளம்புனா என்னென்னம்மா நாங்க நெனைக்கிறது? சொல்லும்மா பார்க்கலாம். படிச்ச பொண்ணு தானம்மா. ஏதாவது சொன்னா தானம்மா தெரியும் எங்களுக்கு" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. "இல்ல எனக்கு இங்க இருக்கவே புடிக்கல" அப்படின்னு சொல்றாங்க. "ஏம்மா வேற யாராவது ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்பதான் பழனி வராரு. பழனி வந்துட்டு, "ஏன் ஏதாவது மறுபடியும் குமரவேல் ஏதாவது பண்ணானா? எதனா சொன்னா சொல்லுமா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல அவரு வந்து" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்போ அப்படியே வந்து முறைக்கிறாரு. இப்ப கூட என்னைய அவர் முறைக்க தான் செய்றாரு. முந்தா நேத்து வந்துட்டு நானே வந்து இப்படி தண்ணி போட்டான்னுலாம் வந்து சொல்லணும்னு நெனைக்கவே இல்ல. இவங்க வந்து கேட்டாங்க. அப்போ கேட்குறப்ப நான் சொன்னேன். அதுதான் வந்து புடிச்சு நீங்கலாம் திட்டுனீங்க. அதுக்கு வந்துட்டு எதுக்கு சொன்னேன்? ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு என்னைய வந்து ரொம்ப திட்டிட்டே இருந்தாரு. சரி அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனா எனக்கு அது கூட எனக்கு பிரச்சனை இல்லங்க. தண்ணி போட்டாரு, மறுபடியும் இனிமேல் போடாம இருக்கிறாரு. ஓகே எனக்கு அதெல்லாம். ஆனா எப்ப பார்த்தாலும் அரசிய பத்தியே பேசிட்டு இருக்கிறாரு. அரசிய பத்தியே பேசுறதுன்னா நான் எதுக்குங்க இங்க இருக்கிறேன்? சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத கேட்டோனே வந்து சக்திவேலுக்கு மூஞ்சில அப்படியே ஒரு மாரி டென்ஷன் ஆயிருது. "டேய் என்னடா அமைதியாவே இருக்கவே மாட்டியா? அடங்கவே மாட்டியா நீயி?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க குமரவேல பார்த்து சக்திவேலு. அப்போ உடனே வந்து முத்து இருந்துட்டு, "என்னடா நினச்சிட்டு இருக்கிற? வீட்ல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு, இன்னொருத்திய பத்தி அந்த பொண்ணுகிட்டயே சொன்னா எப்படி இருக்கும்? ஏன்டா உனக்கெல்லாம் அறிவில்ல? என்ன நீ எல்லாம் என்னடா மனுஷன்?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ உடனே அப்பத்தா இருந்துட்டு, "ஏன்டா டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கிற? ஏன்டா வெட்கமா இருக்குதுடா இதெல்லாம் கேட்கறதுக்கு. ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு முழுக்க இவளோட சேர்ந்து குடும்ப நடத்த விட்டுப்புட்டு, எதுக்குடா நீ அரசிய பத்தி நீ பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. "ஆ அப்பத்தா உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காத. நான் அவளை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து கல்யாணம் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு இதே மாதிரி தான் அவர் திரும்ப திரும்ப இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. வந்துட்டு அவளை வெறுப்பேற்றுறக்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன். நான் ஜெயிச்சிட்டேன்னு திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கிறாரு.
உன்னை பிடிச்சலாம் நான் கல்யாணம் பண்ணலேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு எப்படிங்க நான் இங்கே இருக்க முடியும்? நீங்கள் எல்லாருமே என் மேலே வந்துட்டு அவ்வளோ தூரம் பாசமாக அன்பாக இருக்கீங்க. எங்கள் வீட்டில் கூட என்னை இவ்வளோ தூரம் பார்த்துக்க மாட்டாங்க. அவ்வளோ தூரம் தங்கத்தட்டில் வச்சு தாங்குறீங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னதான் வந்துட்டு புகுந்த வீட்டில் எல்லாருமே நம்மளை பார்த்துக்கிட்டாலும் நம்பி வந்தது இவரை நம்பி தானே நான் வந்தேன். இவரை நீ நல்லா பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே குமரவேலுக்கு கோவம் வந்து, என்ன உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறியா? அதான் உனக்கு என்ன துணி மணி எல்லாமே கிடைக்குதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ வந்து இப்படி மூஞ்சி மூக்கு சிந்திட்டு வந்து நின்றுட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே முத்துவேல் ரொம்ப கோவப்பட்டு, என்னடா மூளை இருக்காடா உனக்கு? ஏன்டா சாப்பாட்டுக்கும் துணிக்கு மணிக்கும் தான் வந்து இந்த பொண்ணு இங்கே உட்காந்துட்டு இருக்காளா? ஏடா பேசிகிட்டு இருக்கிற நீ? டேய் தேவையில்லாமல் கடுப்பை கிளப்பாதடா. நீ பண்ணுற தப்பு உனக்கு புரியுதா இல்லையாடா? மனசார வந்துட்டு அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் வருத்தத்தோடு வந்து பேசிகிட்டு இருக்கிறா. என்ன நினச்சிட்டு இருக்கிற? யாராக இருந்தாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறோன்னு தான் பைய தூக்கிட்டு வருவாங்க. நீ பண்ண லட்சணம் அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குமரவேலு கல்யாணம் ஆகி 2 நாளில் அந்த பொண்ணு வீட்டுக்கு பைய தூக்கிட்டு போனான்னு வச்சுக்கோ, உன் மூஞ்சில தான்டா எல்லாரும் காரி துப்புவாங்க ஊரில் இருக்கிறவங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பெரியப்பா நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான்டா பெரிய பிரச்சனையே. நீ எப்போ பார்த்தாலும் அரசியை பற்றி நினச்சிக்கிட்டு இந்த பொண்ணு கூட பேசாமல் கொள்ளாமல் இருக்கிறதாண்டா பிரச்சனையே. உனக்கு நீ பண்ணுறது தப்புன்னு புரியலையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ நான் எந்த தப்பும் பண்ணலையே. அவளை வந்துட்டு நான் வந்து வெறுப்பேற்றணுங்கிறக்காக கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி சொன்னது உண்மைதான். ஆனால் அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மனசார நீ வந்து கல்யாணம் பண்ணலையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சக்திவேலு, அண்ணா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குது. எல்லாருமே வீட்டில் எல்லாருமே சொன்னீங்க இந்த கல்யாணம் பண்ண வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. நான் தான் எல்லாத்து பேச்சு மீறி இவன் பேச்சை நம்பி நான் பண்ணேன். இப்போ கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு பழிவாங்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதை பண்ணிட்டு இதை பண்ணுறாங்கனால இவன்லாம் என் பையன் சொல்கிறக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலு அம்மாட்ட கேட்குறாங்க. டேய் என்னடா குமரா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நீ? டேய் நீ பேசுகிறது தப்புடா. நீ பண்ணுறது ரொம்ப மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கிறடா. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்படியெல்லாம் பேசலாமாடா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது திரும்ப அதவே திரும்ப சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு உடனே குமரவேலை பார்த்து ரொம்ப கோவப்பட்டு இங்கே சக்திவேலை எல்லாத்துக்கு முன்னாடி அடிக்கவும் செய்கிறாங்க. என்ன இப்போ உனக்கு சந்தோஷமா? போ வெளியில் போ, நீ வீட்டை விட்டு வெளியில் போ, பைய தூக்கிட்டு ஃபஸ்ட்டு போ, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளேயே நீ இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு கையை பிடிச்சிட்டு வெளியில் இழுத்துட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு சக்திவேலுக்கு ரொம்ப கோவம் வருது. முத்துவேலு என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டு இங்கே குமரவேலை தடுக்கிறாங்க. விடுங்க பெரியப்பா, இவன் என்னமோ வந்தா பிடிச்சி என்னை கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறா. முன்னாடியே வந்துட்டு எனக்கு இந்த வீட்டில் நல்ல பேர், இதில் வேறு வேறு வந்தா பிடிச்சி என்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறா. எல்லோரும் நீங்களே என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணாட்டியும் நீ பண்ணுற வேலையில் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாத்துக்கும் தெரியத்தானே போகுது. இப்போ அந்த பொண்ணு சொன்னதில் என்னடா தப்பு இருக்குது? ஏண்டா உனக்கு அறிவு இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இங்கே சத்தம் போட்டுக்கிறதெல்லாம் கரெக்டாக வந்து ஏற்ற மாதிரி இங்கே கதிர் கரெக்டாக வந்து வெளியில் கிளம்பிட்டு இருக்காரு. அதையும் பார்க்கவும் செய்கிறாங்க. என்ன வீட்டில் ஏதோ பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்துட்டு, டேய் ஒழுங்காக அந்த பொண்ணோட சேர்ந்து குடும்பம் நடத்துகிற வழியை பாரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நல்லா இருக்காதுடா. நானே 2 பேத்துக்கு சேர்த்து விவாகரத்து வாங்கி கொடுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாங்க. உடனே முத்துவேல் வந்துட்டு, டேய் உனக்கு எல்லாத்துலேயும் அவசரம் தாண்டா. கல்யாணம் பண்ணலாம் ஒரு அவசரம். இப்போ வந்துட்டு என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்கிற? இப்போ தான் அந்த பொண்ணு வந்திருக்கா. பையன்கிட்ட நல்லா புத்தி சொல்லி வாழ வைக்கிறத விட்டுப்பட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. பின் என்னன்னா இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? விளையாட்டா போச்சா அவனுக்கு கல்யாணம் இல்லை? பொண்ணு கிடைக்காம எத்தனை பக்கம் அலையாளன்னு அலைஞ்சோம். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ நல்லபடியாக வாழ்வான்னு சந்தோஷமாக இருப்பான். இந்த பொண்ணை பாடுறா, அவங்க அம்மா அப்பாவும் ஏதாவது பண்ணுவாங்களோ இருமோ. ஆனால் இந்த பொண்ணு அவ்வளோ தூரம் வந்து நல்ல பொண்ணுடா. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்கணுமே. நானும் பார்க்குறேன், வந்த நாள்லேருந்து மூச்சுட்டு கூட வேகமாக பேசுனது கூட கிடையாது. அந்தளவுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன். உனக்கு ஏன்டா வச்சு பிழைக்கிறக்கு உனக்கு கொடுப்பேன் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு இந்த பொண்ணோட சேர்ந்து ஒழுங்காக வாழ்றேன்னா இந்த வீட்டில் இருக்கு, இல்லைன்னா நீ வந்து இந்த வீட்டிலே இருக்காது, நீ ஃபஸ்ட்டு வெளில போடா, அந்த பொண்ணை கை விடு, சுடருமா, நீ உள்ளே போமா, பைய எடுத்துகிட்டு நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா அது வந்து நான் சொல்கிறேன்ல நீ போமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட சொல்கிறாங்க.